அஜ்மல் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காரு, அஸ்வின் பவுலிங். கடைசி ஓவர் ஸ்பின்னருக்கு போகுது, கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ட்டு. ஆனா ரன்னர் சைட்ல தான் அஃப்ரிடி இருக்காரு. பால் அஜ்மல் அவுட், 2வது பால் கடைசி ஒரு விக்கெட் இருக்குது. இப்போ 9 விக்கெட் போயிடுச்சு. ஒரு விக்கெட் எடுத்தா இந்தியா வின்னு. ஆனா ஒரு ரன் ஓடிட்டா அஃப்ரிடி அங்க வந்துருவாரு. அகைன்ஸ்ட் ஸ்பின்னர். ஆமா, அகைன்ஸ்ட் ஸ்பின்னர் அஃப்ரிடி ரொம்ப டேஞ்சர். கவலையே பட மாட்டான். அதான் ஸ்டெப் அவுட் தான், அவ்வளவுதான். நீ யாரா வேணா இருந்துட்டு போ. ஆனா அந்த டைம்லயே ஓடிஐல 100+ ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சா ஒரே பிளேயர் வேணும், வேற யாருமே கிடையாது. கில்கிறிஸ்ட் இந்த கிடையாது. இப்படி அதெல்லாம் ஞாபகப்படுத்தாங்க. நான் இதோட அவேவா போயிடும். இர்ஃபான் பத்தான்லாம் எனக்கு தெரிஞ்சு அஃப்ரிடிக்கு கோயில் தான் கட்டணும். ஒரு தடவை அடிச்சா அடின்னு அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிப்பாரு. அப்பா சாமி, அந்த இதுல எல்லாம். அதுக்கு அடுத்து ஒரு மேட்ச் என்னன்னே தெரியல, இர்ஃபான் பத்தாருக்கும் அவருக்கு என்ன பகன்னா தெரியல, அவரை கண்டாலே அடிப்பாரு ப்ரோ. சரியா, இப்படி அஃப்ரிடி வராரு. 2வது பால் சிங்கிள் ஓடிட்டாங்க. கடைசியில 4 பால் இருக்கு, 10 ரன் அடிக்கணும். 4 பால்ல 10 ரன்னு. 3வது பால் போடுறாரு. இப்போ 3வது பால் 6, அஃப்ரிடி தூக்கிட்டாரு. அப்பவே தெரிஞ்சிச்சு ரைட்டு, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த பால் மறுபடியும் 6, கேம் ஓவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரில்லியண்டான கேம் இது.